ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஃபியரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சயின்டிஃபிக் டேட்டா வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் இந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எதை வேணால் அசோசியேட் பண்ணியிருக்கலாம். ஒரு வண்டியில் போகிறீங்க, எவனா வந்து இடிச்சிருவானோ, நம்ம எங்கேயா போய் விழுந்துருவோமோன்னு பயம் இருக்கும். அதே மாதிரி எவனோ ஒருத்தர் பர்ஸ் அடிச்சிருவானோ அப்படிங்கிறது போகும்போது பயம் இருக்கும். நாளைக்கு என்ன நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பயங்கள் நம்மளை ஒட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் இருந்தாலுமே அதுக்கு அப்ரோச் வந்து சேம் தான். நம்ம சிஸ்டமுக்கு இவன் எதுக்காக பயப்படுறான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இவன் பயப்படுறான் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சிஸ்டமுக்கு தெரியும். ஸோ அந்த அப்ரோச் அப்படிங்கிறது எல்லா ஃபியருக்குமே ஒன்று தான். அந்த வகையில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நிதானமாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்கும். அதனால் நிதானமாக கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸ்போஷர். போன வீடியோவிலே எக்ஸ்போஷரை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் வந்து அதை பற்றி பெருசாக நான் பேசலை. எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பயத்தை குறைக்குது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அதோடைய எக்ஸ்பேன்ஷனாக இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்போஷர் பற்றி பார்ப்போம். எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் நம்ம எடுத்துக்கலாம். டைரெக்டாக எந்த விஷயம் வந்து பயத்தை ஏற்படுத்துதோ அதை நோக்கி டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறது. இதை வந்து தெளிவாக வந்து சொல்லணுன்னா, ஒருத்தனுக்கு க்ரௌடட் பிளேசஸ் பார்த்தா பயம் இருக்குது அப்படின்னா அவனை டைரெக்டாக அந்த க்ரௌடட் பிளேசஸ்க்கே இழுத்துட்டு போய் விட்டுறது. அந்த கூட்டமான இடங்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த டைரெக்ட் எக்ஸ்போஷரில் வரும். இது வந்து ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, ஒரு 4 செவத்துக்குள்ளே அவனை வந்து வச்சுட்டு அப்படியே இமேஜின் பண்ண வைக்கிறது. எந்த விஷயம் வந்து பயத்தை ஏற்படுத்துதோ அதை அப்படியே இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்து அப்படி எக்ஸ்போஷர் கொடுக்குறது. இது வந்து இரண்டாவது முறை. இது ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு விஷயம், இந்த ரெண்டாவது சொன்னது. இதை தான் வந்து இந்த சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பயம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இதை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் அப்படிங்கனே இதுக்கு பெயர் இருக்குது. எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அந்த தாட்ஸ், அந்த இமேஜினேஷன், இது எல்லாமே வந்து எக்ஸ்போஷர். அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபியர். ஸோ நமக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இருக்கணும், அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ஃபியர் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து இந்த தெரப்பியோட ஒரு கோல். ஸோ இதே மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வாரமும் எடுத்துகிட்டு போக போக எக்ஸ்போஷர் கொடுக்க கொடுக்க அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நம்ம சிஸ்டமே வந்து அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு டைம் ஒரு ஜோக்கை சொன்னால் சிரிப்போம், 3 டைம் 4 டைம் சொன்னால் சிரிப்போமா? மாட்டோம்ல. அதே தான். அதே மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா அது வந்து ஃபியர் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். தொடர்ந்து அதே மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ரெஸ்பாண்டே பண்ணாது. இந்த மாதிரி ஆகி அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு டெக்னிக். இப்படியும் அது குறையலை அப்படின்னா இன்னும் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து முதலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஃபியர் ரெஸ்பான்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். உங்கள் மைண்டே வந்து அங்கே வந்து ஒரு காமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனும் அப்போ இருக்காது உங்களுக்கு. அப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு உங்கள் மைண்டை வந்து இமேஜினேஷன் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரௌடட் பிளேசஸ்க்கான இமேஜினேஷனை கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அதுக்கான அந்த ஃபியர் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு 4 செவத்துக்குள்ளே பண்ணக்கூடிய விஷயத்த இவ்வளோ வெளிச்சமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய செல்ஃபாக நீங்களே வந்து உங்களை வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்கு. நான் இதை வந்து எக்ஸாக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருந்தது நிறைய விஷயங்களில். எனக்கு வந்து குறைய ஆரம்பிச்சது. எது எனக்கு எஃபெக்டிவாக இருந்ததோ, எது எனக்கு அப்ளிகபிளாக இருந்ததோ அதை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை நம்பி அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை நம்பி பண்ணலாம். ரைட்டுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது என்ன அப்படின்னா எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட். ஒரு சில மனிதர்கள் வந்து நேச்சுரலாகவே வந்து எமோஷ்னலாக அட்டாச்ட் ஆயிடுவாங்க. இது மாதிரி நம்ம மனிதர்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முழு இன்வால்மெண்ட்டை கொடுக்கும்போது, அந்த ப்ராசஸில் முழு எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த ஃபியருக்கு நீங்கள் எனர்ஜி தர மாட்டீங்க. ஒரு எமோஷனுக்கு எனர்ஜியை கொடுக்கல அப்படின்னா அது வந்து வேலை செய்யாது. ரைட்டுங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகும்போது அந்த ஃபியர் அப்படிங்கிறது இருக்காது. இது ஒன்று. ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்ஸ்போஷர் பார்த்துருந்தோம். அடுத்து எமோஷனல் டிட்டாச்மெண்ட். அந்த வகையில் 3வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த பீயிங் லாஜிக்கல் அப்படிங்கிற விஷயம். நமக்கு எல்லாத்துக்குமே MS தோனி தெரியும். அவர் ஃபீல்டில் என்றைக்காவது வந்து நீங்கள் பயந்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது.
அடுத்தடுத்து ஒவ்வொரு பாலுமே அடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன யாருக்கு பவுலிங் கொடுக்கலாம், அப்படி கீப்பிங்கில் உட்காந்துருவார். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே கரெக்டாக ரோல் அசைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுற பர்சனுக்கு, ஒரு லாஜிக்கலாக இருக்க பர்சனுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு ப்ராசஸில் வந்து டீப்பாக இன்வால்வ் ஆகிருக்கவனுக்கும் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவனுக்கும் பயம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுனால பயத்தை வந்து குறைச்சிக்க முடியும். இது ஒன்று. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பீயிங் ப்ரிப்பேர்டு ஃபார் த ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன். என்ன தானே நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம மைண்ட் எடுத்துகிட்டு போயிடணும். எலான் மஸ்க் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நீ என்ன உனக்கு ரிஸ்க் எடுத்தால் என்ன, சாப்பிடாமல் செத்து போயிட போறியா அப்படின்னு போட்டிருப்பாரு. என்னென்னா, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கவன் தான் ரிஸ்க் எடுப்பான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை பண்ணோன்னா என்ன பெருசாகிடும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுதானே ஆக போகுது அப்படின்னு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது ஒரு கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 4 விஷயமே நான் சொல்லியிருந்தேன், 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாமே எஃபெக்டிவாக 100% அப்ளை ஆகும். அதுக்கு நான் உத்தரவாதம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப். கோல்டு ஷவர் எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் இந்த மார்கழி மாதத்தில் அப்படியே ஒரு தொடர்ச்சியாக ஒரு 1 வீக் 10 days வந்து கோல்டு ஷவர் எடுத்து பாருங்கள். இது எடுக்கிறதுனால என்ன அப்படின்னா, உங்கள் பாடியை வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டமுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அப்படியே பழக்கப்படுறதுனால பயம் அப்படிங்கிற சிம்பத்தட்டிக் சிஸ்டம்கான ரெஸ்பான்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. டீப்பான விஷயங்களை வந்து நான் கன்வே பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, this is தினேஷ் பாபு சைனிங் ஆஃப். எப்பொழுதுமே உங்களோட நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வந்துட்டே வாங்க. அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ. பை.